வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான, உடலுக்கு ஆரோக்கியமான வாழைப்பூ ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். இது லேடிஸுகளுக்கு கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது. இது எப்படி எளிமையாக செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து அந்த பூவில் ஒரு நார் மாதிரி வந்திருக்கும். தடிமனாக ஒரு கருப்பாக இருக்கும். நுனியில் உருண்டையாக கருப்பாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் அந்த நாரை எடுத்துகிட்டு செய்யணும். இல்லைன்னா கசப்பாயிரும். இந்த வாழைப்பூ வந்து துவர்ப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்றப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நரம்பு எடுத்துட்டு எல்லா பூவுலையும் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் மொத்தமாக காட்டுறேன். ஒரு வாழைப்பூவில் இந்த அளவு தான் எடுத்து இப்போ பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இருக்கிற பூவெல்லாம் ரொம்ப மெல்லிசாக வரும். அது லேட் ஆகும். அதனால் நான் இருக்கிற பூவை வச்சு இப்போ செய்ய போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பொடியாக கட் பண்ணி நீங்கள் வடை செய்கிறப்ப கூட மசால் வடையிலலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுங்க. இது ரொம்பவே நல்லது. உடலுக்கு ஆரோக்கியமானது. நீங்கள் வடையில் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பூவையும் இந்த மாதிரி பொடியாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் அந்த வாழைப்பூவை வந்து தண்ணியில் சேர்க்காம இந்த மாதிரி இருக்கும். நீளமாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதைத்தான் நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் கருக்காது. பூ இல்லைன்னா அப்படியே கருப்பாயிரும். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கடுகு, தேங்காய் ஒரு 2 பத்தை, கசகசா, சோம்பு இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்தாச்சு. கடாய் நல்லா சூடாகிருச்சு. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்போ ஒரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு, கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் இதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு லேட் ஆகிட்டு நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது கூட பச்சை மிளகா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வச்சுருக்கேன். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் இதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூளுக்கு பதிலாக நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதில் கூட்டு மாதிரி நீங்கள் சிறுபருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கூட நீங்கள் கூட்டு மாதிரி செய்யலாம். பொரியல் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டு நல்லா கழுவிட்டு இந்த வாழைப்பூ இதையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு. கல் உப்பு சேர்த்துறாதீங்க, ஏன்னா சீக்கிரம் கரையாது. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஏற்கனவே நீர் சத்து இருக்கும். இந்த வாழைப்பூவில் ஏற்கனவே நீர் சத்து இருக்குது. அதுவே போதும் வேகிறதுக்கு. மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இடையில செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இங்கிட்டு வந்து தேங்காய் ரெடி பண்ணிக்கிடலாம். தேங்காய் ஒரு பத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் துருவி கூட எடுத்துக்கோங்க. இதில் 3 பூண்டு, கொஞ்சமாக கசகசா, ஏற்கனவே சோம்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சோம்பு இதையும் நல்லா பொரியலுக்கு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வர்றேன் மிக்சியில். இப்போ நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ. இப்போ வந்து மல்லி, சீரக பொடி வந்து சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்ச பொடி ஒரு ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழைப்பூவில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்த தேங்காயும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ மதிய சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் காரக்குழம்பு, ரசம், முட்டை, வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹை பண்ணிடுங்க.